தான் அவருடைய வல்லமை நமக்கு மிக அற்புதமாக தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன உலகத்துல படுத்து ஒரு மந்திரவாதி படுத்துருப்பான். படுத்துட்டு ஒரு ஸ்டெப்பு பின்னால போனா ரத்தவாதி எடுத்து போவார். ஒழுங்கா இங்கே போவாத சொல்லுவான். குடு அடிச்சுட்டு இருப்பான். ஆனா அந்த அவனுக்கு உலகத்துல பயந்துட்டு இருக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் உயிர் உள்ள தேவனை கும்பிடும் போது நாம் அதிகாலையிலே இருந்து அவருடைய சந்நிதிக்கு வரும் பொழுது தேவன் அவளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமது அதாவது அந்த நீங்கள் சொன்ன அந்த தொகையை கொடுங்க. இந்த 2 மாதம் தான் இருக்குது. நீங்கள் 10-12 நம்முடைய விசுவாச பிள்ளைகள் குடும்பங்கள் இருக்கிறது. அதை கலந்து கொண்டு நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை மிக அற்புதமாய் தேவன் நாம் செய்வார். அது மாத்திரமல்ல, பிரதர் சந்திரசேகருடைய வீடு 95% முடிஞ்சிருச்சு, 90%. ஆகவே அவர் 2ஆம் தேதி வீடு ஓப்பனிங்க்கு அவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசியிருப்பார். அவர் அறிவிப்பு சொன்னாங்க, நீங்கள் வரணும், சுந்தரபாய் சிஸ்டர் வரணும், சகாயத்தின் குடும்பங்கள் எல்லாம் நம் குடும்பங்களோடு நம்முடைய திருச்சபை பிள்ளைகளோடு இணைந்து அதை என்ன பண்ணணும், பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் செஞ்சுட்டு அதை ஓப்பன் பண்ண யார் சொன்னார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அது 5லேருந்து 6 மணி வரை தயவு கூர்ந்து அன்றைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் என்று நினைத்து நீங்கள் 4 வரைக்கெல்லாம் நீங்கள் வாருங்க, ஏதாச்சும் எல்லாம் சேர்ந்து ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணலாம். அது காலையில் 5லேருந்து 6 மணி வரை நீங்கள் நிச்சயமாய் ஒரு பிள்ளை அவர் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டாரு. மற்றவர்களாம் நாங்கள் அழைக்கல, நமது திருச்சபை பிள்ளைகள் மாத்திரமே. அப்படி அவர் பெரிய ஒரு பில்டிங்கை கட்டியிருக்கிறார். ஆனாலும் ஒரு ஏழ்மையான ஒரு உருவத்தை கொண்டு அவர் ஞானிச்சிருக்காரு. ஐயா மோசஸ் ஐயா கூட நீங்களும் எல்லாம் இணைந்து அந்த வீட்டை நீங்கள் செபித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். வருவார், லேட்டாகவும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அதற்காக ஜெபியுங்கள். கட்டாயமாக வியாழக்கிழமை 5 நீங்கள் கிட்டத்தட்ட இங்கிருந்து 4:45 நம்ம கரெக்டாக அங்கே போய் முன்னாடி இருந்தோம்னா கரெக்டாக 5லேருந்து ஆரம்பித்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை துதித்து ஒரு 10 நிமிஷம் தேவனுடைய செய்தியை கொடுத்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே அதற்கு ஐயா முடியலன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து தேவன் தான் உங்களுக்கு பலத்தையும் ஆரோக்கியம் தேவன் தருவார். பாசம்மா கூட கேட்டுக்கொண்டாங்க. ஐயா அம்மா நம்பர் அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல, சொல்ல வரான்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ரொம்ப அகலமாய்ப்பா நிறைய பேருக்கு சொல்ல சொந்தக்காரர்கள் மட்டும் நம்ம திருச்சபை பிள்ளைகளுக்கு பத்திரிகைலாம் அடிக்கலையா அப்படி சொன்னார். ஆகவே நீங்கள் அவர் ஜெபியுங்கள். அந்த ஓப்பனிங்காக நீங்கள் அனைவரும் வாங்க, சீக்கிரம் எழுதுங்கள். இன்னும் தேவனுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். தேவன் நல்லவராகிறார். ஹல்லேலூயா. அது தேவன் தாமே அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அது கூட இந்த மாதம் கொடுக்குற பணத்தை இந்த 2 மாதம் தான் ஒரு குடும்பம் 3600 கொடுக்கணும். எப்படி ஆச்சு கஷ்டத்தோடு கஷ்டம் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது ஏனென்றால் நம்முடைய அந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவருடைய விழாவை கொண்டாடத்தக்கதாய் தேவன் உதவி செய்வார். இப்பொழுது நான் தேவனுடைய செய்தி கடந்து செல்வமாக கிதியோன் இன்ஸ்டிடியூட்டில் தேவனுடைய ஊழியங்களை செய்து வருகிற சுனில் செலுத்துறாங்க அவருடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். தேவன் தாமே அவரை கொண்டு ஆவியானவர் நம்மோடு ஒரு நல்ல ஒரு பண்ணாடி தேவன் தர நாம் ஜெபிப்போம். எல்லாவற்ற கண்களை மூலமாக தேவனுடைய செய்திக்காய் தேவன் நிச்சயமாய் தேவன் ஆண்டவரே அவரை கொண்டு பல நல்ல தேவன் ஆண்டவரே மனாவை கொடுக்கத்தக்கதாய் தேவன் உதவி செய்வாராக. பிதாவே, மகனை பலப்படுத்தும், மகனை ஆசீர்வதியும், நீ வெளிப்படும், மகனை மரத்து இரத்த கோட்டைக்குள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். இந்த வாய்ப்பை தந்ததான ஆண்டவராகிய தேவனுக்கு நன்றி. சபையார் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு தலைவர் என்று பார்க்கும் பொழுது அவர் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அவரால் என்ன செய்ய முடியும், அவர் யார் என்பதை பார்க்கும்போது 2 அம்சங்கள் தேவைப்படுகிறது. ஒன்று அணுகுமுறை, அதாவது அப்ரோச்சபிலிட்டி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது சிறு பிள்ளைகள் அவரிடத்தில்
மத்தியில் வரும் பொழுது சீஷர்கள் தடை செய்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடம் வருவதை தடை செய்யாதீர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். அவர் சிறு குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, ஜாக்கியஸ் போன்றதான டாக்ஸ் கலெக்டர்ஸ், பெரு பகுதி அந்த தகுதியில் இருக்கிறதான நபர்களையும், நிகோதமஸ் அவரை பார்க்கும் பொழுது இரவு நேரத்திலே வந்தார். 4 நண்பர்கள் ஒரு வியாதியஸ்தனை எடுத்து வரும் பொழுது அந்த இடத்துல இடமே இல்லை. அந்த கூரையை பிரித்து அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்தார். அநேக இடத்துல குஷ்டரோகி, குருடர்களை ஆண்டவர் சந்தித்து அவர்களை குணமாக்கினார். இந்த காலகட்டத்தில் தலைவர்களை பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட நெருங்கக்கூட முடியாது. நேற்றைய தினம் நடந்ததான சம்பவம் மிகுந்த துயரத்தை தருகிறதான ஒரு சம்பவம். 39 பேர். அதே மாதிரி ஜூலை மாதத்தில் பெங்களூர் பட்டணத்தில் 18 வருஷத்துக்கு அப்புறம் பெங்களூர் சாம்பியன் இந்த ஐபிஎல்லில் வின் ஆனதுக்காக 11 பேர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரம் வெளியே 11 பேர் அந்த கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்க. நம்ம நாட்டில் பார்த்தோம்னா கிரிக்கெட் என்றதை ஒரு மதம் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. கிரிக்கெட்டர்ஸை வந்து ஒரு தேவனை மருதி, ஆண்டவரை மருதி கொண்டாடுறாங்க. இது வந்து மக்கள் மீதும் தவறு இருக்குது. அப்படியா அந்த பகுதி அந்த அந்த இதில் இருக்கிறதான அந்த மக்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் ஒரு பொறுப்புன்றது ஒன்று இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு டாபிக் வந்து வேறு ஒரு விஷயம். நான் அந்த டாப்பிக்கை வந்து பேசுகிறதுக்கு முன்பதாக ஒருவர் குறித்து நான் சில க்ளூஸ் சொல்கிறேன். அதை யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1.5 வருஷமாக நியூ டெஸ்டமெண்ட்டை வந்து வாசிச்சுட்டு வந்தேன். ஆனால் அதை வாசித்து முடிக்கணுன்ற காரணத்துக்காக அதை கிளான்ஸ் பண்ணி வாசிச்சுட்டே வந்தேன். இந்த நபரை குறித்து நான் அவ்வளோவா எனக்கு தெரியல. வாசிக்கும்போது அதை அப்படியே கண்ணோட்டமாக பார்த்துட்டேன். ஆனால் போன வாரத்தில் ஒரு செமினாரில் இவரை குறித்து சில விஷயங்கள் சொன்னாங்க. அதை ஆராயும் போது இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். இவர் புதிய ஏற்பாட்டில் உள்ளதான ஒரு அப்போஸ்தலர். இவருடைய பெயர் அந்த அளவிற்கு ஃபேமஸாக இல்லை. முதல் க்ளூ வந்து இவர் ஒரு லேவிய வம்சத்தில் இருப்பவர். யாருன்னு சொல்ல முடியுதா? அடுத்தது க்ளூ, இவர் ஆங்கிலத்தில் சைப்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் இல்லை புது உடன்படிக்கை இல்லை. இன்னும் அப்படியே சொல்லிட்டே வாங்க. சீபரு தீவு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருந்தார். இல்லை, அவர் ஒரு லேவிய வம்சத்தில் இருந்தவர். இந்த க்ளூவை சொன்னேன்னா நீங்கள் யாராவது ஈஸியாக சொல்லிடலாம். அவருக்கு இன்னொரு பேரும் உண்டு, யோசா என்று. அவரை வந்து அப்போஸ்தலர்கள் வந்து ஆறுதலின் மகன் என்று சொல்லுவாங்க. சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் உள்ளவர். இன்னும் சரி, 4வது அதிகாரத்தில்
அவர் பேர் வருது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம். ஆறுதலின் மகன். 4வது அதிகாரம். சரி, 4வது அதிகாரம் கடைசி பாகத்தில் வருது. பார்னபாஸ். இந்த 4வது அதிகாரத்தில் 36, 7வது அதிகாரம் இந்த வசனங்கள், இந்த 2 வசனத்தில் பார்த்தா நமக்கு அநேக விஷயங்கள் அவரை குறித்து தெரிய வரும். ஒரு 4 பாயிண்டாக ஒரு 4 விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஹிஸ்ட்ரி, வரலாறை பார்க்கும்போது அவர் ஒரு லேவியராக இருந்தார். 36வது அதிகாரத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எடுத்து வாசித்தோம்னா அநேக அர்த்தங்கள் அதில் தெரியப்படும். சீப்புரு தீவனும் லேவியனும் அப்போஸ்தலரால் ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பார்னபா என்னும் மறுபேர் பெற்ற முனுமாகிய யோசா என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரியையை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். இந்த 2 வசனங்களும் அவர் எங்கே இருந்தார்? சீப்புரு தீவு, லேவியர் வம்சத்தில் இருந்தார். அவரை என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னா பார்னபாஸ்ன்னு ஆங்கிலத்தில் இருக்கும். அடுத்தது அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதை எப்படி கொடுத்தாருன்னு பார்த்தோம்னா அதன் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். சீப்புரு தீவு என்று பார்க்கும் பொழுது சைப்ரஸ் என்று ஒரு ஐலாண்ட் இருக்கு. இதில் இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, கூகுள் மேப்பில் பார்த்தேன் நான் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு. 1315 கிலோமீட்டர் தூரம். இந்த காலத்தில் பெங்களூர் பட்டணத்தில் நான் 30 கிலோமீட்டர் அந்த பக்கத்துலேருந்து வர்றேன். இப்போ விட்டேன்னா 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர் ஆயிரும் போகிறதுக்கு. 1300 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தர் வந்திருக்காரு எங்கே? எருசலேமுக்கு. சைப்ரஸ் தீவு பார்த்தோம்னா யூதர் அல்லாது வேற்று ஜாதி, அதாவது இந்த புறஜாதியானவர்கள் வாழக்கூடியதான ஒரு இடம். லேவியர்களை பார்க்கும் பொழுது 12 கோத்திரத்தில் இந்த லேவியர்களுக்கு மட்டும் நிலத்தை பங்கு கொடுக்கவில்லை என்றால் டியூட்ரானமியில் ஒரு அதிகாரத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு சொந்தம் என்று அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில், அது மட்டுமல்லாது அவர்களுக்கு தசம பாகம், இந்த பலி செலுத்துவதில் எந்த பாகத்தை கொடுப்பது என்று அநேக விஷயம் உண்டு. இப்படியாக இருக்கிற ஒரு நபர் எதற்காக சைப்ரஸ் அந்த தீவில் இருந்தார்? அவர் எருசலேமிலோ இல்லை யூதாவிலோ ஒரு அந்த தேவாலயத்தில் பணி செய்யக்கூடியதான ஒரு 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 கல்ச்சுரல், ஒரு ரிச்சுவலிஸ்டிக் அந்த வழிபாடு அதை பின்பற்றி வாழ்ந்தவராக காணப்படாமல் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக காணப்படுகிறார். இது பார்னபஸ் மாடல் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் இப்படியாக அந்த சைப்ரஸ் தீவில் ஒரு வேலை அல்லது ஒரு வியாபாரம் செய்து அந்த ஒரு கல்ச்சுரல் பேரியர், அந்த ஒரு கலாச்சார முறையை முறியடித்து ஆண்டவராகிய தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி யூதர்களுக்கு மட்டுமல்லாது வேற எல்லாருக்கும் ஆண்டவராகிய தேவன் ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக அவர் விதமாக இந்த அப்போஸ்தலரை நடத்தி வந்திருக்கிறார். இவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 4 விஷயம், இந்த அவர் எங்கு வாழ்ந்தார், என்ன வேலை செய்தார்,
எந்த கோத்திரத்திலிருந்து வந்தார், அவர் எப்படியாக அந்த காணிக்கையை அல்லது அந்த நிலத்தை விற்று அதன் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக அவருடைய அந்த சேரிட்டி, அந்த கொடுக்கும் வண்ணம், அகாப்பே என்று சொல்லக்கூடியதான அந்த வார்த்தை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பது, அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பார்னபா வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் முதலாவதாக இப்படியாக இந்த தேவாலயத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், வாழ வேண்டும் என்று இல்லாமல் வேறு ஒரு இடத்தில் சைப்ரஸ் என்ற தீவிலே வாழ்ந்து வந்தார். அவனமாக முதலாவதாக அந்த சேரிட்டி அல்லது அகாப்பே கொடுத்தது எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சாக்ரிஃபிஷியல் கிவிங், அதாவது தம்மையே கொண்டு வந்து அவர் அந்த 1300 கிலோமீட்டர் என்று அந்த தூரத்தை பார்க்கும்போது எவ்வளவு நாளாக இருக்கும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற மாதிரி இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. நடை பாதை அநேக இடத்துல நடந்திருப்பார். வேறு ஏதாவது ஒரு அனிமல், ஒரு குதிரையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமல் மேலே வந்திருப்பார், எப்படியோ. ஆனால் அந்த கஷ்டம், அந்த ஒரு சாக்ரிஃபைஸ், அதுவும் அடுத்த அதிகாரத்திலே பார்க்கும்போது அனனியா சஃபரியா குறித்து நாம் பார்க்க முடியும். அவர்களுக்கு இருந்ததான இடத்தை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். ஆனால் முழுமையாக வைக்காமல் சிறு பாகத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை வைத்தார்கள். ஆனால் பார்னபா தமக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அவரிடத்தில் அந்த உண்மைத்தன்மை அதுவும் காணப்படுகிறது, கொடுத்தல் காணப்படுகிறது. அவர் எப்படியாக கொடுத்தார், முழுமையாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதை எப்படியாக கொடுத்தார் என்று பார்க்கும்போது ஹியூமிலிட்டி, அந்த பொறுமை, அந்த பெருமை இல்லாமல் அந்த பொறுமை, மனத்தாழ்மை, அவரை தாமே தாழ்த்தி. ஏனென்று பார்க்கும்போது சீஷர்களை பார்க்கும்போது பேதுரு ஒரு மீனவன், யூத குலத்தில் லேவியனாக இருந்து அந்த மகிமையை அவர் முதலாவதாக அந்த சைப்ரு தீவிலே விட்டுவிட்டார். அடுத்ததாக அவர் கடந்து வந்த பாதை, அவ்வளவு தூரத்திலிருந்து வந்து அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை பெயர் புகழ் பெற்று நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் அவர்களுடைய பாதத்தில் வைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா அவருடைய அந்த ஹியூமிலிட்டி, அந்த பொறுமை, அந்த மனத்தாழ்மை, அதை குறித்து பார்க்க முடிகிறது. இவனமாக 4 விஷயம் அவரை குறித்து இந்த 2 வசனத்தில் தெரிகிறது. அவர் எங்கிருந்து என்ன செய்தார், எப்படியாக அவர் தம்மை கொடுத்து சிஷ்யர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இது மாத்திரம் அல்லாமல் அவரை குறித்து இன்னும் சில இடத்தில் அவரை ஏன் இந்த ஆறுதலின் மகன் என்று அப்போஸ்தலர்கள் கூப்பிடுவதற்கான காரணம் என்று பார்க்கும் பொழுது 11வது அதிகாரம் 21வது வசனம் பார்க்கும்போது, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோக்கியாவில் வரைக்கும் போகும்படி பார்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிரியையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அடுத்த வசனம், அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அடுத்த வசனம், பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்பவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்துக் கொண்டு வந்தான். அவன் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று.
இந்த விதமாக பவுலுக்கு அநேக இடத்துல அவர் வந்து இன்னும் அதிகமாக 9வது அதிகாரத்தில் 26, 27வது வசனத்தில் சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷரென்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்தார்கள். ஏனென்றால் பவுல் சவுலாக இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை எங்கு பார்த்தாலும் துன்புறுத்தி கொலை செய்து அவனமாக இருந்த சவுல் பவுலாக மாறினதை இஸ்ரவேல் இந்த எருசலேமில் இருக்கிற யூதர்கள் நம்பவில்லை. அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல யார் இந்த பவுலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்து அவன் ஒரு புதிய வாழ்வை வாழ்ந்து கிறிஸ்தவர்களுக்காக வாழ்கிறான் என்று சொன்னது இந்த பார்னபா தான். 27வது வசனம் பார்க்கும்போது, அப்பொழுது பார்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்காவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் என்று பார்க்கிறோம். இவ்விதமாக பவுலுக்கு அங்கு எருசலேமிலே யூதர்கள் பயந்து கொண்டிருந்ததான நேரத்தில் பவுலுக்கு நடந்த விஷயத்தை அந்த யூதர்களுக்கு சொன்னது இந்த பார்னபா தான். அது மட்டும் அல்லாமல் 15வது அதிகாரத்தில் 36லிருந்து 40வது வசனங்கள் பார்க்கும்போது 15வது அதிகாரம் 36லிருந்து 40. சில நாளுக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிற சகல பட்டணங்களில் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இவ்விதமாக அப்போஸ்தலர் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கூட அங்கே ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. மார்க்கை கொண்டு வர வேண்டாம் என்று பவுல் சொல்கிறார். ஏனென்றால் இதற்கு முன்பதாக ஒரு இடத்தில் பவுல் மார்க்கை கூப்பிடும் பொழுது வராமல் இருக்கிறதான அந்த மார்க்கின் மேல் பவுலுக்கு கோபம். ஆனால் இந்த இடத்தில் பர்னபா அந்த மார்க்கை கூட்டி சென்று அவர்கள் தான் இந்த சைப்ரஸ் தீவுக்கு சுவிசேஷத்தை சொல்ல போகிறார்கள். இந்த இடத்துல ஒரு மன கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட ஆண்டவர் அவருடைய அநாதை தீர்மானத்தின்படி பர்னபா மார்க்கை எடுத்து செல்லாவிட்டால் ஒரு சீஷர், ஒரு அப்போஸ்தலர் மார்க்கை நாம் அங்கு இழந்திருக்கக்கூடும். ஆனால் பர்னபா இந்த மார்க்கை எடுத்து சென்று அநேக சீஷர்களாக அவர்கள் அந்த தீவிற்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொன்னார்கள். பவுலும் சீலாவோடு சென்று அவருடைய சுவிசேஷத்தை அவர் நடத்தி வந்தார். இவ்விதமாக பர்னபாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாருக்கும் ஒரு நன்மை செய்பவராக, ஒரு ஊக்குவிக்கும் அந்த ஆவி, உற்சாகப்படுத்தும் ஒரு ஆவி, அந்த ஆறுதல் படுத்தும் அந்த ஆவி. அந்த 5வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அனனியா சப்ரையா அவர்கள் செய்ததான அந்த பாவத்தின் நிமித்தமாக மரணத்தை மேற்கொண்டார்கள் அவர்கள். அந்த இடத்துல பேதுரு வந்து சொல்கிறார், நீங்கள் செய்த தவறு எங்கள் மீதல்ல, தேவன் மீது நீங்கள் செய்த பாவம், பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு பொய் சொன்னதுனால இறந்தாங்க அப்படின்னு பார்க்கறத விட அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பாக்கியம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை ஒரு விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த விதத்துல அவர் எதிர்பார்ப்பும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இஸ்ரவேலர்களை பார்க்கும்போது ஆண்டவர் செய்ததான அற்புத அதிசயங்கள் அநேகம். செங்கடலை 2ஆய் பிரித்தார், மன்னாவை போஷிக்க கொடுத்தார், காடையை வனாந்தரத்திலே அவர்களுக்கு கொடுத்தார், தண்ணீர் இல்லாத இடத்திலே தண்ணீரை கொடுத்தார், கசப்பான தண்ணீர் இருக்கும் பொழுது அதை மாற்றி அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தார்.
40 வருஷமாக அவர்கள் போட்டிருந்ததான அந்த வஸ்திரமாக இருக்கட்டும், அந்த காலனியாக இருக்கட்டும், தேயாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பாதுகாத்து நடத்தி வந்தார். அவ்விதமாக நடத்தி வந்ததான மக்கள் அவர் மீது மறுபடியுமாக சோதித்து அந்த ரட்சிப்பை இழக்கும்படியாக அநேக காரியங்கள் அவர்கள் செய்தார்கள். அற்புத அதிசயம் அநேகம் அவர் செய்து அவரை மோசையின் மூலமாக காணத்தக்கதாக ஆண்டவர் கிரியைகளை செய்தார். அதன் மீது தான் ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்ததான ஒரு எதிர்பார்ப்பும் கூட. நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எவ்விதமாக அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு, நம்ம பாவத்தை மன்னித்து அவர் நமக்கு தோன்றுகிறாரோ, அதன் பிரதிபலமாக அவர் எதிர்பார்க்கிறதும் நாம் செய்ய தவறக்கூடாது. பார்னபா வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் ஒரு புதிய ஒரு நோக்கத்தை கொண்டதாக ஆண்டவர் வெறும் யூதர்களுக்கு அல்லாது மற்றவர்களுக்கும் இந்த சுவிசேஷம் எடுத்து செல்ல வேண்டும், மற்றவர்களும் இந்த சுவிசேஷத்தின் பிரசன்னத்தை உணர வேண்டும் என்பதற்காக அந்த தீவிலே அவரை அங்கு ஒரு வியாபாரமோ அங்கு ஒரு வேலையோ செய்து லேவியர்களுக்கு ஆண்டவரே சொந்தம், அவர்களுக்கு இந்த 12 கோத்திரத்தில் எல்லாருக்குமே நிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் நிலம் இல்லை. ஆனால் இவர் போய் அந்த சைப்ரஸ் தீவில் நிலத்தை வாங்கியிருக்காரு. அப்படின்னா நான் சில நேரத்தில் யோசிப்பேன், ஆண்டவருடைய ஊழியத்திற்கு முழுமையாக 100% ஒப்பு கொடுக்குறவங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க மட்டும்தான் சில காரியங்களை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டமைப்பு நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா, கான்ஸ்டன்டைன்னு சொல்லுகிறதான ஒரு அரசர் சுமார் 300 கிறிஸ்துவ பிறந்த பின்பு அவர் அந்த கிரீக் ரோமன் அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல அப்போதான் அந்த முதல் சபை உருவானதற்கு பின்பு ஏற்பட்டதான மிகப்பெரியதான ஒரு கிறிஸ்தவ வளர்ச்சி. ஆனால் அந்த வளர்ச்சியிலே ஒரு சோகமான இல்லை ஒரு துக்கமான ஒரு காரியம் என்னவென்றால் அவர் இந்த செக்குலர் சேக்ரெட் புனிதமான கிரியை இல்லது அந்த ஆவிக்குரிய காரியங்கள் என்று ஒரு பிரிவை ஏற்படுத்தி இந்த உலக பிரகாரமாக நாம் செய்கிறதான வேலையாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை பிரித்து ஒரு பிரிவினை உண்டாக்கிவிட்டார்கள். அந்த பிரிவினை எப்படி வந்தது என்றால், அது எதற்கு வந்தது என்றால், இப்படியாக வேலை செய்து நீங்க அந்த டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதை தேவாலயத்திலிருந்து பிரித்து விட்டார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்றைக்கு உள்ள சுவிசேஷகமும் கூட எப்படி இருக்கு அப்படின்னா, பிரசங்கம் நீ ஒரு தனி நபரை நாம் மனமாற்ற வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தவறு இல்லை, அது நன்மைதான். ஆண்டவராக தேவன் தெரிந்து கொள்வது ஒரு நபரை, மோசை ஒருவனை தெரிந்து கொண்டு அவனை ஒரு தலைவனாக மாற்றி இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு எடுத்து சென்றார். ஆபிரகாமை ஒரு மனிதனாக எடுத்து இந்த உலகம் எங்கும் இருக்கிறதான எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடியதான தேசத்தை ஆண்டவர் கிரியை செய்தார். ஆனால் இந்த பிரிவினை உண்டாக்கினது பின்பு வந்ததான பிரச்சனை என்ன என்றால், அரசாங்கம் இந்த வேறு எந்த வேலையாக இருக்கட்டும் இதெல்லாம் செய்பவர்கள் ஆண்டவர் வேலை செய்யவில்லை, ஆண்டவருக்காக செய்யவில்லை. இது உலக பிரகாரமான காரியங்கள், இது பிசாசானவன் செய்கிறதான வேலை என்று ஒரு பிரிவினை உண்டாக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் அரசாங்கத்தில் ஆவது சரி இல்லை வேற எந்த ஒரு பெரிய நிர்வாகத்தின் தலைவராக சரி
இப்படியாக ஆகாமல் தங்களை தாழ்த்தி சபையிலேயே அவர்களை அதாவது அந்த ஒரு பார்னபாஸை பார்க்கும் பொழுது அவர் இந்த எருசலேமிலோ இல்லை யூதாவிலோ இருக்க வேண்டியதான ஒரு நபர். அந்த கட்டமைப்பு லேவியர்களுக்கு தேவாலயத்தில் செய்யக்கூடியதான ஒரு வேலை. அதை மீறி அல்லது அதை உடைத்து, அந்த ஒரு கட்டமைப்பை உடைத்து அவர் வாழ்த்து வந்தார். அதே போலதான் நாமும் இந்த உலக பிரகாரமாக செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் அல்லது அரசாங்கமாக இருக்கட்டும், இவைகளிலும் கிறிஸ்தவர்கள் முன் வந்து நிற்க வேண்டியதான ஒரு காரியம். இதை தான் இந்த செக்குலர் என்று சொல்லக்கூடியதான ஒரு கட்டமைப்பு நம்மை அதை பிரித்து மாறுபட்டது. இந்த பார்னபாஸ் மாடல் அதில் BAM என்று சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தையும் இருக்கிறது. அது என்னவென்றால் பிஸ்னஸ் ஆஸ் மிஷன். நாம் செய்கிறதான வேலை அல்லது வியாபாரம் அதுவே ஆண்டவருக்கு செய்யக்கூடியதான ஊழியம் என்று சொல்லக்கூடியதான ஒரு பொருள். பார்னபா பவுலை பார்க்கும் பொழுதும் கூட அவர் ஒரு டென்ட் மேக்கராக இருந்தார். லூக்காவை பார்க்கும்போது லூக்கா அப்போஸ்தலரை எழுதினதான் லூக்கா அவர் ஒரு பிசிஷியனாக இருந்தார். பேதுருவை பார்க்கும்போது அவர் ஒரு மீன் பிடிக்கிறவராக இருந்தார். இப்படியாக இருந்த ஒவ்வொருவரையும் எடுத்து ஆண்டவர் உபயோகப்படுத்தி ஒரு இந்த உலகத்தையே மாற்றும்படியாக அவர் செய்ததான அந்த ஒரு விஷயம், அதை நாம் மறுபடியுமாக நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். சுவிசேஷம் சொல்லுவது, சாட்சியாக வாழ்வது, கர்த்தருக்கு என்று கொடுப்பது, இது வெறும் கிறிஸ்தவர்கள் சிலர் மட்டும்தான் செய்யணும். மிஷினரிஸாக இருக்கிறவங்க அவங்க போய் சொல்லுவாங்க, பாஸ்டராக இருக்கிறவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் செய்வாங்க, அப்படின்ற கட்டமைப்பில் நம்ம வாழ்ந்துட்டே வரோம். அது மிக தவறான ஒரு விஷயம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும். இதைத்தான் பர்னபா நமக்கு தெரிவிக்கிறார். லேவியர்கள் இந்த லீவைட்ஸ் அவர்கள் எந்த ஒரு அந்தஸ்து, அவர் தேவாலயத்திலே இருந்து அந்த ஒரு ஆராதனையை நடத்தி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த சைப்ரோ தீவிலே போய் அவர் வாழ்ந்து சம்பாதித்ததான அந்த நிலம், அந்த நிலத்தை விற்று முழுமையாக கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய காலிலே வைத்தார் என்று பார்க்கும் பொழுது, இன்றைய கிறிஸ்தவர்கள் அன்றைய பாரிசியை போன்ற ஒரு நபராக காணப்படலாம். ஏனென்றால் பாரிசியர்களை பார்க்கும் பொழுது வேதத்தை முழுமையாக படித்து அவர்கள் வைகாட் கூட பண்ணியிருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல அவங்கள தான் குறிவைத்து அநேக விஷயம் சொல்கிறாங்க. ஒரு உவமையில் சொல்கிறாரு. ஒரு பாரிசியர், ஒரு டாக்ஸ் கலெக்டர், ரெண்டு பேரும் ஒரு தேவாலயத்துக்கு போனாங்க, ஜெபிப்பதற்காக போனாங்க. பாரிசியர் அந்த தேவாலயத்தில் போய் தலையை நிமிர்த்தி, ஆண்டவரே நான் 2 நாள் வாரத்தில் உபவாசம் செய்கிறேன், தசம பாகம் சரியாக கொடுக்குறேன், நான் இந்த டாக்ஸ் கலெக்டர் மாதிரி இல்லாமல் எல்லா காரியத்திலையும் சண்டே இது அந்த சாபத் டேவை அனுசரிக்க இருக்கிறேன், இவன் எதுவுமே செய்யாமல் இருக்கிறான், நான் எல்லாமே செய்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னா தன்னைத்தானே சரி என்று சொல்லிக்கூடியதான அந்த ஒரு விஷயத்தை செய்து வருகிறான். இந்த டாக்ஸ் கலெக்டர் அவன் போய் தலையை கூட நிமிர்த்தாம தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், என்னை உன்னுடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யாருடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. கிறிஸ்தவர்களாகி நாம் இன்றைக்கு இந்த உண்மை அறிந்தவர்களாக நமக்கு சில நேரத்தில் இந்த பெருமை வந்துடும். பொய்யா
தெரியாமல் நம்புகிறவர்களுக்கு முன்பதாக உண்மையை நம்புகிற நமக்கு ஒரு பெருமை. அது மட்டும் அல்லாமல் இந்த தனிப்பட்ட ஒரு மனிதனின் மாற்றம் அது தேவைப்படுகிறது, அது உண்மைதான். ஆனால் ஒரு சமுதாயமாக நாம் இந்த தேசத்தில் நம்முடைய வேலையிலாவது எந்த விதமாக நம்முடைய அந்த இம்பேக்ட், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நாம் ஏற்படுத்துகிறோம், அதை நாம் யோசிக்க வேண்டும். இன்னும் உற்சாகமாக நாம் செய்யக்கூடியதான காரியங்கள் அநேகம் உண்டு. இன்னைக்கு அநேக பேரை பார்க்கும்போது ஒரு விதமான அந்த உற்சாகம் இல்லாமல் நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சு வருகிறோம். ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிலுவையில் மறுப்பதற்கு முன்பதாக நான் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியானவரின் குணாதிசயங்களில் ஒன்று ஆறுதல் தருவது. நான் போனதற்கு பின்பதாக ஆறுதல் அளிப்பவர் வருவார் என்று சொன்னார். அந்த ஒரு கிரியையை இந்த பார்னபாஸ் வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவருடைய பெயர் யோசா என்று இருந்த பெயரை பார்னபா என்று அப்போஸ்தலர்கள் இந்த உற்சாகத்தை ஊற்றும் ஆவியை கொண்டதால் அவர் அந்த பெயரையும் கொண்டார். 4 கேள்விகளை கேட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். பார்னபாவை போல நாம் கிறிஸ்தவர்களாக சபைக்கு மட்டும் அல்லது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்திற்கு மட்டும் வாழ்ந்து முடித்து விட்டால் போதுமா? இல்லை இந்த வெளியே போய் இந்த வேலை செய்கிறதான வேலை, இல்லை இன்னைக்கு நடக்கிறதான அநியாயம், எவ்வளவோ அநியாயம் நடக்குது, நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமா? நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஆண்டவர் 1000 கால்களை 1000 பேரை நமக்கு கொடுத்து, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரை நமக்கு கொடுத்து அவர் உதவுவார். அதற்கும் மேலாக அவர் வல்லமை உடையதான தேவன். இந்த சபை அப்போஸ்தலர்களுடைய அந்த நாட்களில் 4 விஷயங்கள் நடந்தது. ஒன்று, வல்லமை, தேவ வல்லமை நிரம்பியிருந்ததான ஒரு காலகட்டம். அப்போஸ்தலருடைய கர்ச்சீஃபை கொண்டு குணமடைந்தார்கள். அவர்களுடைய நிழலிலே பட்டு குணமடைந்தார்கள். எவ்வளவு ஒரு வல்லமையான காலகட்டம். அதே போல கிருபை நிறைந்ததான ஒரு காலமாக இருந்தது. ஆண்டவருடைய கிருபை அநேக நேரத்தில் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பவுலை அநேக அந்த மரண தருவாயில் அவரை காப்பாற்றினார். அது மட்டுமல்லாமல் அநேக ஜெபத்திலே அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பேதுரு, பவுல் எல்லாரையும் சிறைச்சாலையிலிருந்து வெளியே எடுத்து வரத்தக்கதாக கிருபை செய்தார். இப்படியாக பலம், வல்லமை மிக்கதான காரியம், கிருபை உள்ளதான ஒரு காரியம். அது மட்டும் அல்லாமல் ஒரு த்ரெட், பயப்படுத்தத்தக்கதாக அநேக காரியங்கள் மக்கள் செய்து வந்தார்கள். அது அந்த பயம் மட்டும் இல்லாமல் தேவ பயமும் காணப்பட்டதான ஒரு காலம். ஏனென்றால் அனனியா சஃபரியா பொய் சொன்னதற்காக இறந்த அந்த ஒரு காரியத்தை பார்த்து அநேகர் பயப்பட்டார்கள். ஆண்டவருடைய அந்த பயம் முழுமையாக இருந்ததான ஒரு நேரம். அதே போல நான் 4 கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். ஒன்று, பார்னபாவை போல நாம் இந்த இருக்கிறதான இந்த கட்டமைப்பை முறியடித்து வெளியே தைரியமாக நடந்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா? இரண்டாவதாக, பார்னபாவை போல மற்றவர்களுக்கு உற்சாகத்தை, ஆறுதலை தருகிறதான மனிதர்களாக இருக்கிறோமா? மூன்றாவதாக, பார்னபாவை பார்க்கும் பொழுது அந்த சாக்ரிஃபைஸ் 1300 கிலோமீட்டர்லேருந்து வந்ததான நபர். ஆண்டவருக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக நம்மை முதலாவதாக முழுமையாக கொடுக்க சம்மதப்படுத்துகிறோமா? நான்காவதாக, அப்போஸ்தலருடைய காலிலே அவர் வைத்தார், முழுமையாக வைத்தார் என்று பார்க்கிறோம். அந்த உண்மைத்தனம், அந்த சமர்ப்பணம்
நம் வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்று இந்த 4 கேள்விகளையும் கேட்டு இந்த வாய்ப்பை தந்ததான அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. மிக அற்புதமான தேவனுடைய வார்த்தை. யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் தேவன் ஒரு மகாபெரிய கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பர்னபாவின் ஆறுதலின் மகனாய் அவர் தேர்ந்தெடுத்தார். மிக அற்புதமான ஒரு 4 கேள்விகள் எல்லாம் தேவன் சமூகத்தில் நிற்போமாக. பர்னபாவை போல் கொடுக்கும் கரங்களாய் தன்னைத்தானே ஒப்படைத்து அவன் தன்னையே அர்ப்பணித்தவனாய், அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு ஆறுதலின் தேவனாய், அவர் மற்றவர்களுக்கு ஒரு ஜெப அந்த காலங்களில் ஜெபத்தை மாத்திரமே அவர் உறுதியாய் கொண்டார்கள். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக நாம் நிச்சயமாய் அர்ப்பணிப்பு, ஜெப வாழ்க்கை, அது மாத்திரமல்ல கொடுக்கும் ஒரு தன்மை, அது மாத்திரமல்ல அவன் வாழ்க்கையில் கிருபை நிறைந்தவனாய். ஏனென்றால் நிச்சயமாய் அந்த காலங்களில் பார்க்கும்போது கிருபை இருந்தவராய் காணப்பட்டவராய் இருக்கிறார். அது நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாய் ஆண்டவருடைய தேவரே அப்பா, இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியமான ஒரு பர்னபாவை போல எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தக்கதாய் எல்லாம் ஒரு நிமிஷம் வாயிலை தந்து சோதரிப்போமா. ஹல்லேலூயாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிப்போம். ஹல்லேலூயாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை சோதரிக்கிறோம் ஹல்லேலூயாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் ஆண்டவர் கொடுக்கும் தன்மையை ஆண்டவரே உதாரணமாய் கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே நீர் அப்பா எங்களால் ஜெப வாழ்க்கையில் குறையுள்ளவர்களாய் காணக்கூடாதவர் ஆண்டவரே நீர் அப்பா நாங்கள் ஆண்டவர் பயபக்தியோடு துதிக்கத்தக்கதாய் திருமந்தளமாக ஜெபிக்கிறோம். இந்த இறுதி ஜெபத்தை நமது ஆண்டவர் மோசஸ் ஐயாவை ஜெபித்து ஆசீர்வாதம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். பிதாவே நன்றியோடு ஸ்துதிக்கிறவரே, இவ்வளவு நேரம் பிரசன்னங்களோடு தங்கியிருந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் இவ்வளவு நேரம் அப்பாவும் நன்றி எங்களோடு மக்களோட ஸ்தோத்திரம். நாங்கள் இங்கே பாடின பாடல்களுக்கு வாசித்த சங்கீத பகுதி கேட்ட செய்தி எல்லாவற்றோடும் தேவனுடைய கிருபை கூடவே மக்களோட ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்துதிக்கிறவரே, எங்களை ஒரு முறை கூட எங்கள் தேவன் எங்களை புதுப்பித்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். நல்லது ஆண்டவரே, தேவ வாசனத்தை கொண்ட தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு கற்றிருந்த கிருபைக்கு ஸ்துதிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரம். நாங்கள் வேதத்தை வாசி கேட்டது போல பரம்பாவர் நல்லவனும் தேவனாண்டவரே, ஒரு பரிசுத்தாவியை பெற்றவன் தேவனாண்டவரே, விசுவாசத்திலே சோர்ந்து போகாதவனாய் ஆண்டவரே, ஓ தேங்கி விசேஷமாய் சாட்சி உடையவனாய் அவன் ஆண்டவரே, ஓ தேங்கி ஜீவித்தது போல வேதம் சொல்கிறது. அவனுடைய சாட்சியை பார்த்து அநேக ஜனங்கள் ஓ தேங்கி உண்மை ஏற்றுக்கொண்டது போல தேவனாண்டவரே, ஓ நாங்களும் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாங்கள் தேவனாண்டவரே, நல்லவர்கள் என்று பெயர் கொள்வதற்கு நிறைய நாட்கள் ஆகும் தேவனாண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறது தேவனாண்டவரே. நாங்கள் நல்லவர்களாகவும் தேவனாண்டவரே, தியாகி தேவனாண்டவரே, விசுவாசத்திலே சோர்ந்து போகிறவர்களாகவும் தேவனாண்டவரே, ஓ பரிசுத்த ஆவியிலே நிலைத்திருக்கிறவர்களாகவும் தேவனாண்டவரே, நாங்கள் எதிர்க்கும்படியாய் தேவனாண்டவரே, எங்களுக்கு எங்கள் தேவனாண்டவரே இந்த தினத்திலே மறுபடியும் எங்களை தேவனாண்டவரே ஒரு உங்களுக்கு கொண்டு வந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்துதிக்கிறது தேவனாண்டவரே. இந்த ஆவியின் அபிஷேகம் எங்களை அனுதினம் நிறைத்திருக்கிற எங்கள் தேவன் கிருபை செய்வார் செபிக்கிற ஸ்தோத்திரம். நன்றியப்பா, எங்களை பார்த்து தேவனாண்டவரே, தேங்க் தேவனாண்டவரே, எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் தேவனாண்டவரே ரட்சிக்கப்பட்ட தேவனாண்டவரே, எங்களை தேவன் அனுதினமும் தேவனாண்டவரே உமது பாதையில எங்களை நடத்த போகிற கிருபைக்கு ஸ்தோத்திரம் தேவனாண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். பேராய் தனித்தனியாய் செபிக்கிறேன் தேங்க் தேவனாண்டவரே. பலவீனத்தில் இருக்கிற மக்களுக்கு ஸ்தோத்திரம் தேவனாண்டவரே. தேவனுடைய கிருபை மாத்திரம் தேவனாண்டவரே, தேவ பிரசன்னம் மாத்திரம் தேவனாண்டவரே, தேவனுடைய ஆண்டவரே மகிமை மாத்திரம் தேவனாண்டவரே உமது பிள்ளைகளை தொட்டு சுத்தமாக்குமாறு செபிக்கிறேன் தேங்க் தேவனாண்டவரே. எங்கிருந்தாலும் தேவ வல்லமை தேங்க் ஆழ்புலமாக செபிக்கிறேன் ஸ்தோத்திரம் தேவனாண்டவரே. நன்றியப்பா, நன்றியோடு உமது வல்லமையான காரணம் தேவனாண்டவரே, பலவீனத்திலே படுத்திருக்கிற பிள்ளைகள் மேல் இறங்குவதற்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றியோடு ஸ்துதிக்கிற தேவனாண்டவரே.
ஆவியானவர் தேங்க்யூ. வரும் காலங்களில் சாட்சி வெளிப்படுவதாக செபிக்கிறோம். தேங்க்யூ தேவனாண்டவரே. சாட்சிகள் நம் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவனாண்டவரே. விசேஷமாய் படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தேவனாண்டவரே. படிக்க வேண்டிய புத்திய ஞானத்தை தேவனாண்டவரே. தேவையான எல்லா உதவிகளை தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்குமாறு செபிக்கிறேன் தேவனாண்டவரே. இந்த உலகத்திலே ஒரு சம்பூர்ணமாய் இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் தேவனுடைய கருத்துல இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தேவனாண்டவரே. செய்தி கொடுத்த மதமாதனுக்காய் ஸ்தோத்திரம் தேவனாண்டவரே. இனி தேவனாண்டவரே தனக்கு எடுத்து உபயோகப்படுத்துமாறு செபிக்கிறேன் தேவனாண்டவரே. இந்த இந்தியா தேசம் மட்டுமல்ல தேங்க்யூ. ஏன்னா உலகத்தின் எல்லா இடங்களிலும் ஒரு பிள்ளை அழைத்து போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் தேவனாண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு வாழ்த்துறோம். புதிதாக வந்திருக்கிற ரெண்டு அருமை சகோதரருக்காய் செபிக்கிறேன். தேங்க்ஸ் தேவனாண்டவரே. அவருடைய எந்த நோக்கத்தோடு தேவன் இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்தீரே அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற போகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி நன்றியோடு ஸ்துதிக்கிறது தேவனாண்டவரே. தேங்க்யூ. அவருடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்திக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி நன்றியோடு ஸ்துதிக்கிறது தேவனாண்டவரே. ஆவியானவர்களே எங்களை ஒரு முறையோடு தேவனாண்டவரே சமர்ப்பிக்கிறோம் தேவனாண்டவரே. நாங்கள் ஆண்டவரே தேங்க்யூ. எங்களை அன்முற்றமாய் தேவனாண்டவரே தேவன் ஒரு பேசிய ஒரு தூய இரத்தத்தால் கழுவுமாறு செபிக்கிறேன். தேங்க்யூ தேவனாண்டவரே. வருகிற வாரம் பூரா தேவனாண்டவரே மது கரத்தில் எங்களை வைத்துக் கொள்ளுமாறு செபிக்கிறேன். அப்பா அவர் கரத்தில் இருந்தால் எந்த சக்தியும் பறித்துக் கொள்ள முடியாது. அதற்கும் ஸ்துதிக்கிறேன். தேங்க்யூ தேவனாண்டவரே. நன்றியோடு வாழ்த்துவேன் தேவனாண்டவரே. நேரம் மது கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ள போல வரும் நாட்களில் முதல் நாள் எங்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று அப்பான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் பரம தந்தையே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் ஹalleluya. ஒரு நிமிஷம் நான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். ಮನೆ ಕೆಲಸ ಇರೋದ್ರಿಂದ ಇನ್ನೂ ಸಣ್ಣ